அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளை இந்த நாளானது அமைஞ்சிருக்கிறதுனால பணம் சேர்வதற்கும் கர்ம வினைகள் நீங்குவதற்கும் நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சோம் அப்படிங்கும்போது அது கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்துட்டு பண்டிகை போட்டிருக்கிறாங்க. அதனால் இங்கே ஸ்பீக்கர் வச்சு மந்திர ஜபங்கள் எல்லாம் ஒழிச்சிட்ருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் இந்த வீடியோ பேசும்போது உங்களுக்கு இடையூறாக தெரியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், வேறு வழி இல்லை. சரி, இப்போது இந்த நாளில் என்ன விசேஷம், இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி மே மாதத்தின் 10ஆம் தேதி, சித்திரை மாதத்தின் 27ஆம் தேதி, நிறைஞ்ச சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக சித்திரை மாதத்திற்குண்டான வளர்பிறை பிரதோஷமானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. அதுவும் இது சனிக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால சனி மகா பிரதோஷம் அப்படின்னு இந்த நாளை நம்ம சொல்லுவோம். சாதாரண பிரதோஷ தினத்தில் நம்ம சிவபெருமான் கோவிலுக்கு போகிறது, தான தர்மங்கள் செய்கிறது, இதெல்லாம் காட்டிலும் இந்த நாளில் நீங்கள் கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்சீங்க அப்படிங்கும்போது கோடான கோடி புண்ணியம் கிட்டும், நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும், கர்மவினை பாவங்கள் முற்றிலும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே சனிக்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமான தரிசனம் செஞ்சால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது குறித்து தனி ஒரு பதிவே போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் முழுசாக கேட்டீங்க அப்படின்னாவே இதனுடைய அற்புதம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்ததாக இன்னைக்கு மாலை 4:30 6 மணிக்கு இடையே உள்ள பிரதோஷ வேளையில் வீட்டில் ஏற்ற வேண்டிய ஒரு சூட்சமமான விசேஷ தீபம் குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அதை ஏற்றுவதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும், கர்மவினை கஷ்டங்கள் எல்லாமே நொடியில் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்று ஒரு முறை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் குறித்து ஒரு தனிப்பதிவு கொடுத்திருந்தேன். அதை நீங்கள் சொல்வதன் மூலமாக 7 தலைமுறையினர் செஞ்ச அத்தனை விதமான பாவங்களும் நொடியில் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவை தவிர வருகின்ற திங்கட்கிழமை அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி வருது இல்லைங்களா? அப்போ சித்ரா பௌர்ணமி நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம வீட்டில் வாங்கி வச்சு சமையல் செஞ்சோம் அப்படிங்கும்போது கர்மவினை கஷ்டங்கள் நீங்கும் என்பது குறித்தும் ஒரு தனிப்பதிவு போட்டிருந்தேன். அந்த பொருள் உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வாங்கிட்டு வச்சு பயன்படுத்துங்க. அடுத்ததாக சித்ரா பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு மற்றும் கன்னி தெய்வ வழிபாடு ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம வழிபாடு செய்யும் போது 7 தலைமுறைக்கும் நமக்கு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்தும் ஒரு தனிப்பதிவு கொடுத்துருந்தேன். அந்த வீடியோக்களையும் நீங்கள் டைம் கிடைக்கும் போது பார்த்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சித்ரா பௌர்ணமி சிறப்பு பரிகாரங்கள் குறித்து வீடியோக்கள் போடுவதற்கு முயற்சி செய்கிறேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்பீக்கர் கட்டி வச்சுருக்கிறதுனால சித்ரா பௌர்ணமி முடிகிற வரைக்குமே இங்கே பயங்கரமாக ஒரே செலிப்ரேஷனாக இருக்கும். நல்லா இந்த பாட்டு சத்தம் அதிகமாகவே கேட்கும். வீடியோ பேச முடியுமா அப்படின்னே தெரியல. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் முழுக்க முழுக்க செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதே வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்காது. நான் எவ்வளவு தான் செஞ்சாலும் எனக்கு ஒரு நல்லது கூட நடக்க மாட்டேங்குது. ஒரு சிலருக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயத்தை கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் கிடைக்குது. எனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு தொய்வு நிலை, அதாவது தோல்வியே ஏற்படுது. எதை எடுத்தாலும் அதில் ஒரு வெற்றி கிடைக்காம ஒரு மாதிரி தடுமாற்றமாகுது, ஒரு சிரமம் ஏற்படுது. என்னால் ஈஸியாக எந்த வேலையும் முடிக்கவே முடியல, எனக்கான நல்ல பலன்கள் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய பரிகாரமாக தான் இது இருக்க போகுதுங்க. பொதுவாக இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை நாளில் செஞ்சோம்னாவே அற்புதமான பலன் கிடைக்கும். ஏன்னா பெருமாளுக்கு உரிய கிழமைன்னு பார்க்கும்போது சனிக்கிழமை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வளர்பிறை பிரதோஷமும் இருக்குது, அதுவும் சனி மகா பிரதோஷமாக இருக்கிறதுனால இந்த நாளானது ரொம்ப ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒருவேளை நான் சொல்லக்கூடிய பொருள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் சனிக்கிழமை கூட செய்யலாம், எந்த தவறு
தவறும் கிடையாது. வாழ்க்கையில் எனக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்கலைன்னு வருத்தப்படுறவங்க எல்லாருமே தாராளமாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். இதை செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி பெரும்பாலும் சனிக்கிழமை யார் வீட்லேயும் அசைவம் செய்ய மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு வந்து நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்கன்னா குளிச்சுட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க. அதில் எந்த தவறுமே கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க, அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கேருந்து செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம். அதுலேயும் எந்த தவறும் கிடையாது. எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பூ வந்து நமக்கு தேவைப்படுது. இந்த பூ வந்து சாதாரணமாகவே நமக்கு வந்து கிடைக்கும், ஒரு சிலருக்கு வந்து கிடைக்காது. இருந்தாலும் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலி அப்படின்னே வந்து சொல்லலாம். மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு மலர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மருதாணி மலரை வந்து சொல்லலாம். அதாவது மருதாணி பூ இருக்கு இல்லையா, அதை வந்து சொல்லலாம். இது எங்கே இருக்குதோ அங்கே வந்து லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க. இந்த பூ தான் நமக்கு வந்து தேவைப்படுது. இது வந்து ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பூ அப்படின்னே சொல்லலாம். செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய பூ அப்படின்னு சொல்லலாம். இதை வந்துட்டு நீங்கள் ஒரு கொத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். அடுத்தது எதற்காக இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம்? பண வரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ ₹1 நாணயம் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு. பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் இந்த ₹1 நாணயத்தை நீங்கள் கழுவிட்டு தொடச்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ இந்த 2 பொருளையும் எடுத்துக்கோங்க. அடுத்தது வெள்ளை நிறத்தில் ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் வச்சுருந்தீங்கன்னா அந்த துணியை வந்துட்டு நீங்கள் சதுர வடிவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி துணி உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து சுக்கரவசியத்தை வந்து கொடுக்கும். அதனால தான் பியூரான ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்க சொல்கிறேன். இந்த பேப்பரை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச பேப்பர்லேயோ அந்த துணியிலையோ இந்த மருதாணி பூவை வந்துட்டு நீங்கள் வைங்க. இது கூட இந்த ₹1 நாணயத்தையும் வைங்க. இப்போ இதை அப்படியே வந்து சுருட்டிக்கோங்க, இல்லைன்னா நல்லா மடிச்சுக்கோங்க. துணியில் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது சின்ன மூட்டை மாதிரி வந்து இதை நீங்கள் கட்டிக்கோங்க. இப்போ 2 உள்ளங்கைக்கு நடுவிலையும் இதை வச்சுட்டு மனதுக்குள்ளறையே மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார வேண்டிக்கோங்க. அதே போல் இன்றைக்கி வளர்பிறை பிரதோஷமாக இருக்கிறதுனால சிவபெருமானையும் வேண்டிக்கிறது சிறப்பு. சிவபெருமானின் அம்சம் தான் ஐஸ்வரேஸ்வரர். அவரையும் நீங்கள் மனசில் நினச்சிக்கிறது நல்லது. ஏன்னா அவர் தான் மகாலட்சுமி தாயாருக்கே செல்வத்தை வந்து வாரி வழங்கினார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இவங்களை நீங்கள் மனசில் வந்து நினச்சி வழிபாடு செஞ்சுக்கோங்க. பூஜை அறைக்கு போக வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அங்கே நீங்கள் வச்சு 1 நிமிஷம் பூஜை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் மனதுக்குள்ளாரையே வேண்டிட்டு இதை வந்து நீங்கள் உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய ரேக்கில் வந்து வச்சுக்கோங்க. அதாவது ரூபாய் நோட்டாக வச்சுருப்பீங்க இல்லையா, அங்கே வந்துட்டு நீங்கள் இதையை வச்சுக்கோங்க. இதை நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. 2 வாரம் 3 வாரம் வரைக்கும் கூட இது அப்படியே இருக்கலாம். உங்களுக்கு மருதாணி பூக்கள் அடிக்கடி கிடைக்கும்னா வேண்டாம், நீங்கள் 3 வாரத்துக்கு ஒரு முறை இதை ரீப்ளேஸ் பண்ணி மறுபடியும் வந்து வச்சுக்கலாம். இது எப்போதுமே உங்கள் பர்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே போல் 2-3 கூட நீங்கள் ரெடி பண்ணி பர்ஸில் 1, ஹேண்ட்பேக்கில் 1, பீரோவில் 1, உங்கள் கணவருடைய பர்ஸில் 1ன்னு நீங்கள் வச்சுக்கலாம். இது உங்கள் கூடவே இருந்தது அப்படிங்கும்போது உங்களை எந்த ஒரு துரதிர்ஷ்டமும் துரத்தாது. மேலும் வறுமை நிலை அப்படிங்கிறது ஒன்று உங்களுக்கு வரவே வராது. எப்போதுமே நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழ்வீங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.